ஹலோ மக்களே 345வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா ப்ரூக் மாதிரி ஒருத்த வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஆனா அவர் ஒரு லெஜெண்டரியான ஆளு. அவர் தான் கேப்டன் ரியூமா. அவர் தான் சாமுராய் ரியூமா. பார்த்தா அவர் பேசுறது ப்ரூக் மாதிரியே இருக்கு. நாமி அப்ப ஷாக் ஆயிருப்பா. ஆனா அவரோ ஒரு ஸ்வாட யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த ஸ்வாட உரைக்குள்ள வச்சுன்னு அவங்க செதறிட்டாங்க. அப்படி ஏர்லே பறக்காங்க ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் பார்த்தா லூஃபி குருவே உள்ள வந்திருப்பாங்க. பார்த்தா சாஞ்சி மட்டும் தொலைஞ்சு போயிருப்பான். நம்ம சாஞ்சில ஒரு பிரச்சனை கிடையாடா. அவன்லாம் நல்லா தான் இருப்பான். நம்ம எப்பவும் தேட வேண்டியவங்கள நம்ம பாட்டுக்கு தேடிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றான் லூஃபி. உங்க பாஸ் கெக்கோ மொரி கதையை இங்கிருந்து முடிச்சுட்டு போக போறேன்னு சொல்றான் லூஃபி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்ப இருக்குண்டா அவனுக்கு ஆட்டம் அப்படின்னு சொல்றான் லூஃபி. வாரலாட்டெல்லாம் எரிச்சிருவன்ட்டான் அவன். இதுல ஒரு பக்கம் அந்த பண்ணி இருந்துச்சுல அதையும் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அபுசலாமா தான் கட்டுறாங்க. அவனும் ஒரு டோரை போய் திறக்கான். ஏன்ஷியன்ட் வாரியர்ஸ் நீங்கெல்லாம் படுத்து தூங்குனது போதும், இனிமேல் உங்க ஆட்டம் நீங்க ஆட வேண்டியதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து விடுதான். எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. முகிவராஸ்ல மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பேரை நீங்க கேப்சர் பண்றீங்க. நம்ம பாஸுக்கு வந்து பரிசா கொடுக்க போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அபுசலாம். ஜெனரல் ஜாம்பிஸ் வராங்கன்னா யார் முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபுசலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல யார் வராங்கன்னா கேப்டன் ஜான் வராரு. கேப்டன் ஜான், நீங்க என்ன ஒரு மாதிரி சோர்ந்து போய் நடந்துட்டு இருக்கீங்க? உங்க பேரை கட்டாலே பயப்படாத ஆள் கிடையாது ஒரு காலகட்டத்துல. நீங்க இப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றான் அபுசலாம். சரிடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். அபுசமா, நீ என்னை மேரி பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வருது. லோலா, நீ சீக்கிரம் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அபுசலாம். அப்ப என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. பார்த்தா பண்ணி மாதிரி இருக்கு. ஆனா அந்த உடம்புக்குள்ள வேற யாரோ இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லோலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அபுசலாம். இல்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த விலங்கு அப்படியே முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. லோலா, நீ ஒன்னும் சண்டை போடுறது விலங்கு மட்டும் கிடையாது, நீ ஒரு ஜாம்பி. ஏன்டெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அபுசலாம். நீ ஆல்ரெடி செத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா என்னன்னு பார்த்தா கையில கையெழுத்து வாங்கி அந்த பேப்பர்ல பஞ்சு வைக்கலான்னு பாக்குறான். ஆனா அவன் கையை எடுக்கிறான். இன்னைக்கு நம்மளோட மேரேஜ் நடந்தே தீரணும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ல நான் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அபுசலாம் கத்துறான். இல்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த விலங்கு அப்படி வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கு. விலங்கு கூட என் வாழ்க்கை முழுக்க நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபுசலாம் கத்துறான். அவனே விலங்கு மாதிரி தான் இருக்கான். பாஞ்சு அவனை கட்டி வாரான். ஆனா அவனை ஓடிக்கிட்டே இருக்கான். நான் சாகுத வரை அவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த விலங்கு அப்படி முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. என்னோட லவ் என்னைக்குமே சாகாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வருது. பார்த்தா அபுசலாமும் டென்ஷன் ஆயிட்டான். தூக்கி அடிக்க அந்த ஆளை. லவ் அட்டாக்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கலான்னு வரா. அந்த பேப்பரை வச்சு பஞ்சு வைக்கலான்னு பாக்குறா. ஆனா அபுசலாமோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். லோலா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நம்ம என்ன பார்க்க போறோமோ அதை மட்டும் பார்க்கறோம்னு சொல்றான் அவன். ஆனா இவள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். நீ என்ன எதுக்கு ரிஜெக்ட் பண்றன்னு சொல்லிட்டு லோலா கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான், இல்ல நான் மேரேஜ் பண்ண வேண்டிய பொண்ணே இதுதான், இந்த பொண்ணு அழகா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு நாமி போட்டோ தூக்கி காட்டுறான் அவன். இந்த பொண்ணா? அப்ப இந்த பொண்ணு கதையை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லோலா வேகமும் ஓடிக்கிட்டே இருக்கா. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பிராங்கியே தான் காட்டுறாங்க. அவனோ பேசிக்கிட்டே போறான். அந்த ஓல்டு மேன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கெக்கோ மாதிரி இன்ன வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் தான் இந்த ஐலாண்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணிருக்கான். அப்பனா அதே சமயத்துல அவன் தான்டா சாஞ்சியை கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த முட்டாள் குக்கு அப்படி எங்க தான் போனா? வார்லாட் இங்க இருப்பான் நான் நினைச்சும் பார்க்கலன்னு சொல்றான் சோர். அவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறான் தெரியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இவனுக்கு மக்களோட ஷேடோவெல்லாம் திருடுதாங்க? எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா ரோபின் ஒரு பக்கம். எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுன்னு சொல்றான் அந்த பண்ணி. அந்த மொரியா காயை அடிக்க வேண்டியது என்னோட வேலை, அதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான் லூஃபி. வார்லாடி அடிக்க வரானுங்க. ஆல்ரெடி இப்பதான் ஒரு வார்லாடு குரோக்கடைல் அடிச்சு வந்திருப்பான். அடுத்து மொரியோ அடிச்சு கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். குரூல இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மொரியோ அடிக்க போறேன்னு சொல்றான் அவன். உன்னோட மிஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் போனதாண்டா, இனிமேல் அவங்கள பத்தி கவலைப்பட ஒன்னும் தேவையில்லை, ஏன்னா அவங்க இனிமேல் இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா அந்த பண்ணியும் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். நடந்து போய்கிட்டே இருக்கிறதுல ஜோர் அப்படி நின்னுக்கிட்டே இருக்கான். என்னடாச்சு, எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்கறான். இல்ல யாரோ பாக்குற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு ஸ்பைடர் வந்து தலைக்கில வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பிரணவ தான் எடுத்து காட்டுறாங்க. குமஷின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவா. பார்த்தா கீழே ஒரு கரடி இருக்குல்ல, அந்த கரடியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. பிரதர்ஸ் இங்க வருவாங்க, அவங்கள கூட்டு போய் டான்ஸ் ஆட வேண்டியது உன்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. புரியுதான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த கரடி ரொம்ப பெருசா இருக்கு. பார்த்தா அது எதுவுமே பேச மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதுட்டே கத்திக்கிட்டு இருக்காவா. எதுவும் நடந்துச்சுன்னா ஏன்ட்ட திரும்பி வந்துரு, உனக்கு புரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பேரனா. அதுவும் தலையாட்டுது, நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காவா. இதுல என்னன்னு பார்த்தா 2 அணில கட்டுறாங்க. நம்ம மாஸ்டர்கிட்ட இதை போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு வேகமா வராங்க. அவங்க சடனா தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா பெட்டியை சுருண்டுகிட்டு போகுது. என்னன்னு பார்த்தா சோப்பர் நாமி உசப் இருப்பாங்களா, அந்த பெட்டி தான் உடஞ்சிருச்சு. என்னடா இவங்க இன்னும் சாகலையா, இன்னும் உயிரோட தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு அடிக்கலான்னு வராங்க. ஆனா 2 அணிலையும் சோப்பர் அடிச்சு பறக்க விட்டான். உசப் நாமி, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காம. அந்த ஜாமுரை நம்மள அடிக்க வந்தானே, அவன் என்ன ஒன்னும் அடிக்கலையா, நம்ம செத்துட்டோம்லாம் நினைச்சோம், ஆனா ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உசப். ஆனா அவன் ஸ்வாடோட மெயின் இதை வச்சு அடிக்கல, வேற எதையோ வச்சு அடிச்சிருந்திருக்கான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சாடா நம்மளுக்கு அட்டாக்கு, ஆனா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அவங்க இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியாவே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2 பேரும் தான் நம்மள தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் சோப்பர். என்னது இந்த 2 பொடியன்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உசப். சரி வாங்கடா நம்ம
பேக்கப்ப கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அனில் வேகமா அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம மேன்ஷனோட பேக் சைடுல இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாக் பேக் லேப் வேற மேலதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. இங்க முதல்ல பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். இது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா இது பாக்கே டிஃபரெண்டா இருக்கு, இது மேன்ஷன் மாதிரியே தெரியன்னு சொல்லிட்டு சோப்பர் உசுப்பும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா நாமி எங்கேயோ போய் நின்னுட்டு இருக்கா. இந்த இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுன்னு சொல்லியிருக்கா நாமி. எந்த இடம்னு சொல்லிட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே அந்த மேன்ஷனை கனெக்ட் பண்ற பில்டிங்கே இதான்டா, நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது என்ன ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கு, ஆனா வித்தியாசமா இருக்கு. நிறைய வித்தியாசமான பொருள் அங்க இருக்கு. நம்ம இங்க இருக்கு சேஃப் தானா என்னதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க மட்டும் இந்த வேலையை கரெக்டா கச்சிதமா முடிச்சிட்டாங்கன்னா நம்மள ஜாம்பிஸ் ஆக்கிடுவாங்கன்னு சொல்றான் நாமி. ஜாம்பிஸான்னு சொல்லிட்டு சோப்பரோ பயப்படுதான் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு நடந்து போறாங்க அவங்க. ரொம்ப கத்தாதீங்கடா, நம்ம இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. நம்ம இங்க இருந்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தனால சில விஷயத்த நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. அதை யோசின்னு சொல்றாவா. நான் என்னத்தை யோசிக்கலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அந்த ரூமுக்கு போயில நம்ம ஒண்ணு பார்த்தோம்னு சொல்லிட்டு நாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நாமி நான் பயத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா நாமி எதை யோசிச்சுட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா கண்ணு ஃபுல்லா டாலரா எரியுது. உன் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நீ பணத்துக்கு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு உசப்பும் சோப்பரும் பேசுறானுங்க. சரிடா நம்ம முன்னாடி ஓடணுமா பின்னாடி ஓடணுமா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க நாமி. இனிமேல் நம்ம அந்த மேன்ஷன் பக்கம் போக கூடாது, போனோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உசப். நம்ம ஃபார்வர்டா நோக்கி போவோம், அங்கதான் நம்ம பயப்படாம போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ பெண் குயின் மாதிரி ஓடிக்கிட்டே வருது. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். நாங்க தான் பெண் குயின் ஜாம்பி ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வேற இந்த குரூல புது மெம்பர்னு சொல்லிட்டு இன்னொரு நாய்த்தலையும் வேற வந்து நின்னுட்டு இருக்கான். யாரா நீங்கன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே எங்களோட ஆளுங்க தான், நாங்கெல்லாம் வைல்டு ஜாம்பிஸ் சொல்லிட்டு சத்தம் வருது. பெரணசமோட ஆளுன்னு சொல்றானுங்க. பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட விலங்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. என்னடா இது பாக்கே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு உசப்பு சோப்பர்லாம் செதறிட்டாங்க. என்னடா நடக்கு, நம்ம எங்கடா வந்தோம்னு சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க அவங்க. ஆனா சடனா சோப்பர் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டான். இவங்க நான் பாத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் இங்க இருந்து நீங்க ஓடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். வருது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க பார்க்கலான்னு பாக்குறான். ஆனா பெரிய பெரிய விலங்கா வந்து இவங்களை அடிக்க வருது. நீ என்னடா பாக்க விலங்கு மாதிரி தெரியுது, யார்டான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. ஆமாடா நான் ஒரு மானுன்னு சொல்றான். அப்ப ஜோன் டைப் பவர் ஹோல்டர் தானடா, நாங்களும் அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்றானுங்க. எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேக்குறானுங்க. உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சோப்பரோ கத்துறான். நாமி நீ போய் ஒளிஞ்சுக்குது நான் பாத்துக்கணும்னு சொல்றான் உசப். பார்த்தா நாமி போய் ஒளிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு விலங்கு கூட உசப் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் நம்ம ஒரு ஜீப்ரா வர கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு வருது. வாடா சண்டைக்குன்னு சொல்லிட்டு உசப்போ சண்டைக்கு தயாரிக்கிட்டு இருக்கான். டை என் கூட சண்டைக்கு வராத, நான் தான் இன்விசிபிள் மேன் சாம்பியன்ஷிப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஞ்சு அடிக்க வராம வேகமா அடிச்சு பறக்கூடுதான். இதுல ஒரு பக்கம் நாமியே ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா மாடு மாதிரி ஒரு நாய் வந்து நின்னுகிட்டு இருக்கு. என்னடா டாக் பேசலாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு நாமி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. எல்லா பக்கத்துல இருந்து விலங்குலாம் அடிக்க வருது. உசப்பே சுத்தி அடிக்க வராங்க. அவனோ பிளாக் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அவனாலே அடிச்சு படுக்க வச்சுட்டாங்க அவங்க. விலங்கு எல்லாம் சேர்ந்து இவங்க கதையை முடிக்கலன்னு வருது. ஆனா நாமி உசப்பும் சேர்ந்து ஜெட்டு மாதிரி ஏதோ படிக்கு மேல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. எங்கடா இந்த படி போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா வேகமா போறாங்க அவங்க. இந்த விலங்குகளும் வேகமா வருது. ஆனா என்னன்னு பார்த்தா இந்த படி அப்படி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வருது. இவனுங்க ரிட்டர்ன்ல வரானுங்க. கீழே மேலே எல்லா பக்கத்துலயும் ஆள் திசை திருப்பி இவங்க லாக் பண்ணலான்னு வராங்க. ஆனா நாமியோ பாஞ்சு போறான். தூணு மேல ஏறி நின்னுகிட்டு இருக்காவா. கொஞ்சம் பண்ண இவனுக்கு கொண்டிருப்பானுங்கடான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் உசப். ஆனா அவனுங்களை வந்து ஏமாத்துறான். பூன்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா அது கங்காரு மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜீப்ரா. அது குதிச்சு வருது. என்னடா இது நம்மள குதிச்சு வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உசப். பார்த்தா நாமி உசப்பு குதிச்சு போறாங்க. ஆனா சடனா வாயை நோக்கி ஏதோ ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். அடிச்சடியில செதறிடுச்சு. நான் தான்டா மாஸ்டர் ஸ்னைப்பர்னு சொல்றான் உசப். ஆனா ஒரு இது மேல நின்னாங்கல்ல அந்த தூணே உடஞ்சிருச்சு. கீழே போய் விழுறாங்க. இங்க சோப்பரையோ ஜோம்பிஸ் அடிக்க வருது. ஆனா சோப்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போறான். சுத்தி ஒரு 20-30 ஜோம்பிஸ் இருக்கு. இதுல ஒரு பக்கம் உசப்போ மேல இருந்து வந்து கீழே வந்து விழுறான். நாமி மேல வந்து உள்ள போறான். ஆனா நாமியும் நகண்டுட்டா. டே இதுக்கு நெருப்பை பார்த்து பயப்படுட்டா. அதனால நெருப்பை கொளுத்துடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். இது ஜோம்பிஸ் தான் தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஒன்னு இப்படி பழச யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நெருப்பை பார்த்த உடனே எல்லா ஜாம்பிஸையும் பயந்துருக்கும். அதை பத்தி தான் பேசுறான் சோப்பர். ஆமா இவன் சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு உசப்பையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா இதே எப்படி நான் மறந்தேன் இப்ப பாருன்னா சொல்லிட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃபிளேம் ஸ்டார்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடான். ஆனா சடனா உசப்பையும் ஒருத்தர் அடிச்சு பறக்க விட்டான். பின்னாடி பாட்டா சோப்பர்னு சொல்றான். பார்த்தா ஏதோ சங்கிலியை வச்சுலாம் வச்சு அடிச்சு பறக்க விடுதாங்க. டே இப்ப நீங்க பிரச்சனைல மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஹிப்போபோட்டமஸ் பேச வருது. ஆனா என்னன்னு பார்த்தா ஆனா நாமியவும் கத்தி வச்சு குத்தலான்னு வாரான். அதுக்குள்ள பார்த்தா ஒரு நாய் மாதிரி ஒரு பெண் குயின் இருந்துச்சுல அதுவும் பாஞ்சு அடிக்க வருது. ஆனா அது நாமி அடிக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த ஹிப்போபோட்டமஸே அடிச்சு பறக்க விடுது. நீ என்னடா நம்ம ஆளுகளே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. அந்த பொண்ணு நம்ம எதிரின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியல. என்னோட மாஸ்டர்ஸ் ஆடுறதையும் கேட்காம இருக்க போறதில்ல. ஆனா யாருமே பொண்ணுங்களை அடிக்க கூடாது, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீங்க சாம்பி சாருங்க யாரா இருக்கடா, நான் பொண்ணு மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த நாய். அந்த நாயே ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் லூஃபி தான் காட்டுறாங்க. டே சாஞ்சி எங்கடா இருக்க சொல்லி கத்திக்கிட்டே வராங்க. ஆனா
ஆனா அந்த பண்ணி தப்பா வழி சொல்லி இவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வருது. டேய் நம்ம வந்துட்டோம், நம்ம ஜோரோவை எங்கடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. அவன் எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டான். மேல எதையே காட்டுறாங்க. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.